என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே, இங்கே கூடிய கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, கூட்டி வந்த கூட்டம் அல்ல. உங்களை பாராட்ட வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னால் முடியவில்லை உங்களை பாராட்ட. எதை சொல்லி பாராட்டுவது? கடந்த காலமும் நீங்கள்தான், நிகழ்காலமும் நீங்கள்தான், எதிர்காலமும் நீங்கள்தான். இங்கே படித்த 36 தீர்மானங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தீர்மானங்கள். பாளையங்கோட்டை சிறையை தவிர எல்லா சிறையும் நான் பார்த்தது ஒட்டுமொத்த ஒரு சாதிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 324 சமுதாயங்கள். நாம் எந்த பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக நாம் போராடாமல் விட்டுவிட்டோம்? எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம் போராடியோம். இன்னொன்று, நீங்கள் எதிர்பார்ப்பது நாம் செய்ய வேண்டிய போராட்டங்கள் நிச்சயமாக 2 இருக்கிறது. 10.5க்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது 10.5 நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் 115 ஜாதிகள் பயனடை. ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கே செல்ல வேண்டும், சென்றிருக்க வேண்டும் என்றால் என்னிடம் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து நன்றி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விட்டீர்கள். ஆனாலும் இன்னும் சொல்லுகின்றேன், உங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உங்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம். இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது எந்த கூட்டணி? இதைத்தான் ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளங்களிலே, உங்களுடைய நண்பர்கள், வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி கிடைக்கும், அது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும், வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் மனங்களிலே, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் நினைக்கின்ற அவர்களுடைய மனங்களிலே இருக்கின்ற அதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் ஒரு டாக்டர். உங்கள் மனங்களிலேயே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுவேன் உங்கள் மனங்களை. அதனாலே நீங்கள் விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள், அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதை சிறப்பாக நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். ஆக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 10.5க்காகவும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை கோட்டையிலே சென்று சந்தித்து 35 நிமிடம் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல பாடம் எடுத்தோம். ஆனாலும் இதுவரை பயனேதும் ஏற்படவில்லை. ஆக இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் 10.5 சாதாரணமாக ஒரே வாரத்திலே கொடுக்க முடியும். இருக்கின்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும். ஆனாலும் இது செய்ய மறுக்கின்றீர்கள். இது இன்னொன்று, சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு தட்டி கழிக்கின்றீர்கள். நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன், உங்களாலே முடியும். பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களால் முடிவதை மத்திய அரசிடம் ஏன் விடுகிறீர்கள்? அதனால்
அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.